இலவசம். 1000 ரூபாய் அம்மாவுக்கு, 1000 ரூபாய் தங்கைக்கு புதுமை பெண், 1000 ரூபாய் தம்பிகளுக்கு தமிழ் மகன். இந்த இலவசத்தில் 6800 கோடி இந்த பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபாயில் இப்போது கொடுக்கிற இந்த கோடை விடுமுறைக்கும் சேர்த்து கை செலவுக்கு சேர்த்து கொடுத்த 5000, அதிலே 6800, 15000 கோடியை இவர்கள் இழக்கிறார்கள். அறிவு சமூகம் இதை சிந்திச்சு பார்க்கணும். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? அதான் கேள்வி. இந்த கேள்வி எழுகிற இடத்தில் மாற்றத்திற்கான சிந்தனை, விழிப்புணர்வு. நீங்கள் யார்? பெரிய சோழ பரம்பரையா சொத்தை வித்து எங்களுக்கு இலவசம் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு பெற்றுவிட்டாய். படிக்க போகிற போது தங்கைக்கு மாதத்திற்கு 1000, 3 ஆண்டுகள் படித்து முடித்து விட்டால் 1000 ரூபாய் வராது. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அவளுக்கு படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை உறுதி செய்வதுதான் நல்ல ஆட்சி முறை. அந்த ஆட்சியை உருவாக்கத்தான் இவ்வளவு பேரும் நாங்கள் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேள்விதான் என் உடன் பிறந்தவனே. ஆண்டுக்கு சாராயம் வித்து டாஸ்மார்க் வியாபாரம் 50,000 கோடி, பால் 1,50,000 கோடி. இது பால் பொருளாதாரம், இது சாராய பொருளாதாரம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிற்பது? 1,50,000 கோடி பால். பால் வளத்துறை இருக்கிறது, கால்நடைத்துறை இருக்கிறது. கால்நடைத்துறைக்கு அமைச்சர், பால்வளத்துறைக்கு அமைச்சர். பால் இருக்கிற வளம் எங்கே? வளம் எங்கே? கால்நடைத்துறைக்கு அமைச்சர், கால்நடை எங்கே? எங்கே? இந்த கேள்வி எழுமானால் அது விழிப்புணர்வு, அது மாற்றத்திற்கான முதல் படி. உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவில் இருந்து. உனக்கு எங்கிருந்து கறி வருகிறது? ஆந்திராவில் இருந்து. எங்கிருந்து கறி வருகிறது? ராஜஸ்தானில் இருந்து. ஏன் நீ ஆடு வளர்க்கவில்லை, மாடு வளர்க்கவில்லை? ஏன் வளர்க்கவில்லை? அதை நடமாடும் வாய்ப்பகம் என்கிறான், மொபைல் பேங்க் என்கிறார்கள். ஒரு ஆடு என்றால் 50,000. அதை வங்கியிலே நிலையான வைப்பு தொகையாய் நீ போட்டிருக்கிறாய் ஒரு ஆடு என்றால். இந்த கேள்விகள் எழுமானால் அதுதான் விழிப்புணர்வு. 1000 ரூபாய் பெண்களுக்கு திமுக, அதிமுக வந்தால் 2000. பெண்களுக்கு இலவச பேருந்து. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இலவசமாக ஒரு பேருந்தை ஓட்டுகிறது ஒரு அரசு. 1,00,000 கோடி அந்த பேருந்துக்கு போக்குவரத்து துறையில இழப்பு இருக்குது, கடன் இருக்குது. 1,00,000 கோடி கடனை வைத்துக் கொண்டு இலவசமாக பேருந்து ஓட்டுவோம் என்று சொல்கிற ஒரு அரசு அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம், ஆனால் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் சம்பளம் இருக்கா இல்லையா? அது எங்க இருந்து வரும்? இதுக்கு எரிபொருள் எந்த காசுல நிரப்புவ? புதிய பேருந்து எங்கிருந்து வாங்குவ? இந்த பேருந்து பழுதானால் சீரமைக்க காசு எங்கிருந்து எடுப்ப? எப்படி? சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு. அப்புறம் எப்படி மின்துறைக்கு 1,00,000 கோடிக்கு மேல இழப்பு? எப்படி நட்டம் வருது? எப்படி நட்டம் வருது? இலவசம் கொடுப்பீர்கள் 10,00,000 கோடி கடன். ஒரு குடும்ப அட்டைக்கு 5000, ஆனால் அந்த அட்டையில் 2,00,000 ரூபாய் கடன் இருக்கிறது. 5000 வாங்குகிற அம்மா கையிலே 2,00,000 ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை அறிவு சமூகம் அறியணும். இதை நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். மாற்றத்திற்கான அரசியல் பிறந்து விட்டது. இவ்வளவுதான். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை, தரமான கல்வியை, சரியான சமமான கல்வியை ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் தனியார் முதலாளி இடத்திலே அரசு தோற்று போகிறதா என்ற கேள்வி உனக்கு எழுமானால் அது விழிப்புணர்வு. தனியார் முதலாளிதான் அப்பலோ,
எம்ஜி ராமச்சந்திரா, காவிரி இந்த மருத்துவமனை தான் மருத்துவத்தை தரமாக கொடுக்க முடியும் என்றால் அரசு என்ன செய்கிறது? அரசு ஒரு முதலாளியிடத்திலே தோற்று போகிறதா? அப்ப தோல்வி அடைந்த அரசா? ஏன் தரமாக கொடுக்க முடியாது? இந்த கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். அது மாற்றத்திற்கான அரசியலின் தொடக்கம். இப்ப நாம் எதுக்கு நிற்கிறோம்? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாததை தனியார் முதலாளி கொடுத்து விடுவாரா? மோதி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசா தனியார் முதலாளியா?